என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? ஒரு அருமையான ஒரு ஆழமான உணர்வை பேசக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்கும். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். கூத்துப்பட்டில் நான் தான் முதல்ல ப்ரொஃபஷனல் மெயின் ஆக்டர். குட்டிக்கானம்லாம் போட்டு சார் இந்த மாதிரி ஊர்ல இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நினச்சி காமிப்பேன். விழுந்து சிரிப்பாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு முதல் மகிழ்ச்சி என்னன்னா, இந்த அக்கையனம் அப்படிங்கிற தமிழ் தலைப்புக்காக சிறப்பான ஒரு தமிழ் தலைப்பு வச்சிருக்காப்புல. அதற்கான விளக்கம் ஒரு இயக்குனர் வந்து அவரே சொல்லுவார். நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம். அதன் பிறகு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு 2 பேருக்கு சொல்லணும். உதய் இயக்குனருக்கும், பிறகு பரத் 2 பேருக்கும். முதல்ல தொடங்கியிருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த பசுமையாக நினைவு இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாடலுக்கான சூழல்லாம் சொன்னது. ஒரு அருமையான ஒரு ஆழமான உணர்வை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். பிறகு இசை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கேட்ட அந்த 4 பாடல்களுமே வெவ்வேறு வகையான வகைமைக்குள்ள அப்படியே பயணம் பண்ணுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு வகைமைக்குள்ள ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. மேற்கத்திய இசையும் இருக்குது, ராக் மியூசிக் இருக்குது, இந்திய நாட்டார் இசையும் இருக்குது, இந்திய செவியல் இசையும் இருக்குது. ஒரு ஆழமான ஒரு இசை அவருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் பரத்துக்குள்ள. அது மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கு. வெறுமனே ஒரே பாணியிலான ஒரே வகைமையான இசையாக போடாமல் கலந்து கட்டி இருக்கு. அதுவும் அந்த முதல்ல வந்த பாடலில் வரிகள் அன்பு நண்பன் மோகன்ராஜ் சிறப்பாக எழுதியிருந்தாப்புல. இந்த நேரத்தில் மோகன்ராஜனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆனந்த விகடன் விருது வாங்கியிருக்காரு. சிறந்த பாடலாசிரியர்களுக்கான இந்த வருடத்துக்கான விருது. நிறைய வாங்க நண்பா, சேர்ந்து ஓடுவோம், பறப்போம். ஆமாம். அப்புறம் அருண் பாண்டியன் ஐயாக்கு அவர் முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி படபடப்படதான் இருந்தேன். அப்புறம் பழகும் போது தான் தெரிஞ்சது அந்த பலாச்சோள மாதிரி வெளியே தான் கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சாப்புல, உள்ளுக்குள்ள இனிக்க 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 அன்பாக இருக்கார் அவர். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்கள் படத்தில் நானும் இணைஞ்சிருக்கிறதுக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் இதில் புதுமுகமாக அறிமுகமாக இருக்காங்க. அது அரிதினும் அரிது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். வியாபாரத்துக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்கள மட்டுமே பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல புதுசாக ஒருத்தரை வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுங்கிறது பெரும் துணிவு. அது அதுக்கு மற்ற கலைஞர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. கீர்த்தி மேம், கண்ணகி படம் வந்து நான் எழுதியிருந்தேன். கண்ணகி படத்தில் அந்த நடிப்பை பார்த்துட்டு நான் இயக்குனர் சொன்னேன், எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருக்காங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நிறைய பண்ணணும் மேம், நிறைய நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும். ஆமாம். அப்புறம் அசோக் செல்வனோடு நீங்கள் இணைஞ்சது, உங்களுடைய காதல் பெருகி ஆற்றாராக போயிட்டே இருக்கட்டும். ஆமாம் மேம். இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல தோணுது. நீங்கள் படமும் பாருங்கள். பரத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்து. ஏன்னா உண்மையாலுமே நான் சொன்ன மாதிரி நான் இப்படி ஒரு ஓசை எதிர்பார்க்கவே இல்லை. ஆகச்சிறந்த ஒரு பணி செய்திருக்காப்புல. உதய்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சக பயணியாக கலைஞனா நேர்மையோடு இன்னும் நிறைய செய்யுங்க. ஆமாம், நிறைய வாசிங்க. இது அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆமாம், அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. மற்ற வந்திருக்கிற மற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம். நன்றி. என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? இது வந்து என்னோட சிக்னேச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அருண் பாண்டியனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் 1 இயர் ஜூனியரு. ஆபா சார் செட் அவரும் நடிப்பு தான் படித்தார், நானும் நடிப்பு தான் படித்தேன். ரொம்ப நாளாக வந்து படத்தில் இப்போ வந்து என் பேர் GM சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட முழு பேர் என்னென்னா மீனாட்சி சுந்தரம். அருண் பாண்டியன் கூட எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன மீனாட்சி எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா இதில் வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என் பேர் மீனாட்சின்னு கூப்பிட்டு தான் பழக்கம். மீனாட்சி சுந்தரம்னு யாரும் சொன்னதே கிடையாது. இப்போ GM சுந்தர்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் மீனாட்சி தான். ஆனால் அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து அருண் பாண்டியன் வந்து ரீகண்டில் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் அருண். அதுக்கு இப்போ கல்கி பேசின மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது, வந்துட்டே இருந்தது.
மீனாட்சி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுறேன் அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்டார். ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஆனால் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு. ஏன்னா நட்பின் ரீதியாக வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு நினச்சேன். அது வந்து அருண் வந்து அதையும் ஏற்றுக்கிட்டு, என்னப்பா கேளுப்பா, தைரியமாக கேளு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டான்னு பேமெண்ட் வந்தது அப்படின்னு கல்கி சொன்னார். அதே மாதிரி டான்னு பேமெண்ட் வந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணார். இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ தான் சடனாக வந்து கல்கி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்போ தான் தெரியும் இது அருணோட படம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அருண் பேசணுன்னா ஓகேன்னு அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட்னாவே அவருக்கும் ஒரு பாசம் இருக்கும். அது மாதிரி எனக்கும் பாசம் உண்டு. அது அந்த பாசத்தில் இணைஞ்சு தான் இணைந்த கைகள் மாதிரி வந்து நான் இந்த படத்தில் வந்து அருண் கூட வந்து இணைஞ்சிருக்கேன். அப்போ டைரக்டர் வந்து எங்கிட்ட வந்து கண்டென்ட் சொல்லும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். இதில் வந்து ஒரு சின்ன கேமியா ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் அது அருணுக்காக தான் நான் பண்ணேன். டைரக்டர் வந்து உதவி வந்து எங்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, சார் இது வந்து படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸு அப்படின்னாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து நான் அப்போ தான் உள்ளே நுழையிறேன். ட்ரெய்லரில் செகண்ட் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தேன். நான் அப்படி ஃபுல்லாக நான் பண்ண சீக்வன்ஸ் வந்து அப்படியே போட்டு பண்ணியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் அருண். அதுக்கு உதய் தேங்க்யூ. இன்னொன்று என்ன பண்ணேன்னா, படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு இருக்கும்போது கீர்த்தி வந்து தியேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பப்போ பேசுகிறது அவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அருண் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அவர் போல்டாக எப்பொழுதுமே ஒரு கன்சர்னாக கால்குலேட்டிவாக எப்போ உள்ளே வரணும் எப்போ போகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இருந்து பார்த்தவர். பல பரிமாணங்கள் எடுத்த ஒரு நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர், நிறைய சொல்லலாம். அப்படி சொல்லிகிட்டே போகலாம். பிஸ்னஸ் மேன், நிறைய வந்து நம்ம அவரை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு வந்து மீடியா அவங்க தான் காரணம். எப்பொழுதுமே அவங்க தான் காரணம். அந்த மீடியா வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த படத்துக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். அருண் நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி யங்ஸ்டரு, எனக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூ ஃபேஸை போட்டிருக்காரு. அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. ஏன்னா நான்லாம் நாயா பேயா அலைஞ்சு தான் இந்த மேடையில் நிற்கிறேன். அதுவும் அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த காலகட்டம் வேற. ஸோ அந்த காலகட்டத்தில் நாயா பேயா அலைஞ்சு இந்த மாதிரி இடத்துல நின்று பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு பல புதுமுகங்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே. அதனால் சூப்பர் அருண். இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். என்னோட நடித்த நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். பட் அவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னை விட சின்ன வயசில் இருக்கவங்கலாம் வந்து இன்னைக்கு கேமராமேனாக இருக்காங்க, டைரக்டராலாம் இருக்காங்க. அதனால் வந்து பெரிய வயசானவன் பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இது தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. அந்த யங்ஸ்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணதுக்கும் ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் கீர்த்தி ஆல் த பெஸ்ட் அண்ட் அருண் ஆல் த பெஸ்ட். மை பெஸ்ட் விஷஸ். நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதாவது பாட்டு காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களாண்ணே? பாட்டுலாம் ஒன்றும் நான் பெரிய அதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை, பாடினதில்லை, காம்படிஷனில் பண்ணது கிடையாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி சிவாஜி சாரை பார்த்து வந்தவன் தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி எஸ்வி ரங்கராவ், பாலையா அண்ணன், எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன், இப்படி அந்த காலகட்டத்தில் வந்து ஐ வாஸ் காட் இன்ஸ்பயர்டு அண்ட் தென் ஐ வென்ட் டு ஃபிலிம் இன்ஸ்டியூட். அப்படி தான். பட் நான் பாடகர் இல்லை. அண்ணே சூப்பர்ண்ணே. ஆனால் நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ யாருமே இப்போ வர யாருக்குமே இப்போ இந்த கூத்துப்பற்ற எல்லாம் போகிறது கிடையாதுண்ணே. எல்லாம் பாட்டு ஷோ போகிறாங்க, சேனலில் சொல்லி தராங்க நல்லா நடிக்க சொல்லி. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான்
கூத்துப்பட்டுன்னு இவர் சொல்லிட்டாரு. கூத்துப்பட்டில் நான் தான் முதல்ல ப்ரொஃபஷனல் மெயின் ஆக்டர். ஏன்னா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறம் நான் தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக போய் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் போய் கூத்துப்பட்டையில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே அமெச்சூர் தான். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நிறைய பேர். நான் தான் முதல்ல ஆக்ட் பண்ணேன். நிறைய பிளேஸ் பண்ணியிருக்கேன். முத்துசாமியோட பிளே, என்எஸ்டியிலேருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தார், அவரோட டைரக்ட் பண்ண பிளேலாம் நிறைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அருண் பாண்டியன் சார், ஃபஸ்ட்டு அபியும் நானும் இல்லை அன்பிற்கினியால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோலில் பண்ணேன். அப்போ தான் வந்து சாரை தெரியும், கூகுள் சாரை அறிமுகப்படுத்தினாங்க. அன்னைக்குலேருந்து நிறைய நடிச்சு காமிப்பேன் சார்ட்ட. பயங்கரமாக அந்த குட்டிக்கண்ணம்லாம் போட்டு, சார் இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நடிச்சு காமிப்பேன். விழுந்து சிரிப்பார். சம்மடா கலிக்கு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு பாரு. அப்புறம் யாராவது லண்டன்லேருந்து வருவாங்க, டே கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பாரு. சார் இங்கே தான் இருக்கேன், வாடா ஒன்று பார்க்கணும் அப்படின்பாரு. சார் போனாக்க டே நீ என்கிட்ட நடிச்சு காமிப்பல்ல, அது மாதிரி பண்ணிக்காயிடா அப்படின்பாரு. அதெல்லாம் நடிச்சு காமிப்பேன். எல்லாம் சிரிப்பாங்க. ஒவ்வொரு தடவும் கால் வரும். இப்போ இந்த படம் பண்ணும்போது ஏய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னாரு. சார் இங்கே இருக்கேன் சார். டே நம்ம ஒரு படம் பண்ணுறேன்டா, நீ நடிக்கணும் சார், வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ முந்த நாள் கூட மறுபடியும் ஒரு ஃபோன் கால், கல்கி எங்கடா இருக்க சார், சொல்லுங்கள் சார், ஆடியோ லஞ்ச் வச்சுருக்கேன்டா, வந்துட்டா சார், வந்துட்டேன் சார், தேங்க்யூ சார். ஒவ்வொரு என்ன பண்ணாலும் சார்ட்ட இருந்து ஒரு கால் வந்துடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே என்னோட படத்தோட குழுவினருக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.